நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் தென்னை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ரோஸ்ட் பிரதர்ஸை சேர்ந்த கிரண் அவர்கள். கரூர் மக்களை சந்திக்கிற இப்ப இந்த டைம்ல சந்திக்கணும் அவசியம் என்ன? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணலைனாலும் திமுக குற்றச்சாட்டுது, பண்ணாலும் திமுக குற்றச்சாட்டுதுன்னு சொல்றாங்களே. ஏங்க நான் கேக்குறேன், அரசு டென்ஷன் தாங்க ஆகுது. டிவிக்கு நிர்வாகி கைது, டிவிக்கு நிர்வாகி கைது, டிவிக்கு நிர்வாகி கைது. இது என்னது இது? தூய சக்தின்னு சொல்றாருல, அப்புறம் ஏங்க விஜயபாஸ்கர்லாம் கூப்பிட்டாரு? ரஜினி வந்து விஜயை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டா பணம் ஓடுமா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா? மை ஃபாதர் இஸ் கூலின்னு சொல்லுது. எனக்கு கஷ்டம், எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். பார்த்துருப்பீங்க, அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தாவேகா குதிரை பேரம் பண்ணுது, இதை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கடிதம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஆளுநர் ஆலோசனை பண்ணி இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் கூட வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்க பார்வை? கண்டிப்பா விசாரணை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பட்டமா தெரியுது இது ஒரு குதிரை பேரம் தான். நான் கேட்குறேன், இப்போ வெறும் தொடர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி அங்கே போகிறாங்க? வெறும் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க, என்ன அர்த்தம்? அது அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கெல்லாம் தொடர்ந்து ஒன் பை ஒன் போயிட்டே இருக்காங்களே. போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. யார்? இரட்டை எல்லை சின்னத்தில் வாக்களிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல டிவிக்கு வந்து 3வது இடம். ஓகேவா? ஸோ வந்து எல்லாம் விட்டுட்டு எல்லா கொள்கை கோட்பாடு தலைவன் அம்மா புரட்சி தெய்வம் என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணவரை நம்பி நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்து சுயநலத்துக்காக தானே போகிறீங்க. உண்மை தானே அது? அப்போ அங்கே போகிறாங்கன்னா அது பேர் என்ன? குதிரை பேரம் தாங்க. அது இதுதான் குதிரை பேரமே. எப்படி குதிரை பேரம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான் குதிரை பேரம்னு சொல்லுவாங்க. பின்ன விசாரிச்சு தான் ஆகணும். எப்படி எம்எல்ஏக்கெல்லாம் போகிறாங்க? இது இங்கேயுமே நடக்காத ஒன்று நடந்துட்டு இருக்கே. இது கண்டிப்பாக விசாரணை தேவையில்லை. தொடர்ந்து போகிறாங்க. இப்போ இன்னொரு தெரியுமா, இப்போ அதிமுகலேருந்து இன்னும் 2 பேர் போகிறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. யார சொல்றீங்க? அது தெரியல, நம்ம திடீர்னு சொல்லி விட்டு. ஆனால் உண்மையான தகவல் வந்துட்டு இருக்கு. 2 பேர் போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லை, உங்க அனுமானத்துப்படி அவங்க 2 பேரும் யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம்னா சீனியராக இருக்கலாம். சீனியர்னா யாரை சொல்ல வரீங்க? சீனியர் எஸ்பி வேலுமணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவி சண்முகம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஸ்டாண்ட் பையில் இருக்கிறாங்க. இங்கே போகலாமா அங்கே போகலாமா, ஆனால் பேச்சுவார்த்தை போயின்னு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்போ ஆளுநர் இதுக்கு விசாரணை பண்ணி ஒருவேளை தாவேகா அரசு மேல நடவடிக்கை எடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா எடுக்கணுங்க, எடுத்தே ஆகணும். ஒரு வேளை எடுக்காம விட்டுட்டாருன்னா அப்பட்டமா தெரிஞ்சிடும், ஆஹா 2 எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கயா, ஒன்று கூட்டிட்டாங்கயா தெரிஞ்சிடும்ல. இப்போ பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, இது வந்து எல்லாரும் நம்ம ஸ்டேட் மட்டும் சொல்ல, இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் வந்து சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாடு மேலே கண்ணில் இருக்கு. எப்படி வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க? என்ன நடக்குதுங்க? இது ஆட்சி என்ன நடக்குது? இது மக்களால் தேர்ந்தெடுக்காமலே அசால்ட்டை தூக்கி போட்டு போறாங்க. என்ன அர்த்தம்? திடீர்னு எம்ஜிஆர்ன்றாங்க அப்படின்றாங்க. பேசுவாங்களா மாட்டாங்களா? கரெக்டு தானே அது? ஆனா திமுகவை சேர்ந்த சிலருமே, இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி கூட தாவேகா எம்எல்ஏட்ட விலை பேசினாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்பட்டுச்சு இல்ல? எனக்கு இது உண்மையாலுமே இது நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. இந்த இளையராஜா தானே சொல்றீங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணாங்களே, இளையராஜா தானே சொல்கிறாங்க. ஆனால் இளையராஜா என்ற ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய்க்கே தெரியாது. ஏன்னா கொடுத்தது பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் கொடுத்தாங்களே, அது எப்படி இன்னொருத்தர் ஸ்ரீகுமார்னு யாரோ ஒருத்தர் தான் கொடுத்தாங்க. அங்கே இளைஞரணி யாருக்கா போல் டிவிக்கில் அவர் கொடுத்தது எப்படி கடைசி நாள் ஒரு நாளுக்கு முன்னாடி மாற்றம் டக்குனடி மாற்றி அவர் மாற்றுறீங்க? அவர் ஆல்ரெடி அதிமுகவில் பயணிச்சவர். யார்? இளையராஜான்றவர். கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து செலவு பண்ணுறேன் எல்லாம் பண்ண முடியும், சீட்டு கொடுத்துட்றீங்க. அப்புறம் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் என்ன சொன்னார்? அதாவது இது என்கிட்ட வந்து நல்லா இருந்தவங்க நல்லா பயணித்தவங்க தான் நான் நல்லவங்களாக பார்த்து உங்களாக இருக்கிறோம், மக்களாக இருந்து சீட்டு தரேன்னு சொன்னீங்க. மக்களாக இருந்தவரா? ஏடிஎம்கேலேருந்து வந்தவொடனே சீட்டு கொடுக்குறீங்க. இப்போ அவர்கிட்ட வந்து குதிரை பேர் நடக்குன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், இத்தனை நாளாக என்ன பண்ணியிருந்தீங்க?
இவர் என்ன சொல்கிறாரு, அப்போது வந்து எங்கிட்ட பேசிட்டுக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற அவசியம் என்ன? அதாவது இப்போ அந்த ஒருத்தர் திருநாவுக்கரசன் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தா, திமுககாரர் அவர் நீங்கள் பார்த்துறீங்களா? அவர் வந்து என்னது லைலா காலேஜில் படித்த மாணவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யார் வின் பண்ணுறா பண்ணுன்னு சொல்லிட்டு, அது வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார் சப்போர்ட் பண்ணி பேசினார், அப்போதுலேருந்து டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும், மக்கள் வந்து விஜயை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தவர். சரிங்களா? அவர் வந்து ஏதோ ஒரு புரோக்கர் வேலை பார்த்துட்டு அவரும் பேசுகிறாரு. அதுக்கு திமுக தான் காரணம். நான் கேட்குறேன், ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டா வந்து ஆட்சி கவுந்துருமா? ஏங்க 40 எம்எல்ஏ வேணுங்க. இது சிரிப்பாக இருக்குது. திமுக அவசியமே இல்லை. 2017 உங்களுக்கு தெரியும், 2017 இதேமாரி பிரச்சனை, பெரிய பிரச்சனையாச்சு. முன்னாள் முதல்வர் மரியாதை கூட ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. அப்போ வந்து எடப்பாடி அவங்களுக்குள்ள பயங்கர சர்ச்சையாகுது. ஏன் அப்போ திமுக பிளான் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ கூட இந்த முதலமைச்சர் என்ன சொன்னார், போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி அவசியமே கிடையாது, மக்களால் அதிமுகவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவங்களே இருக்கட்டும், எலெக்ஷன் வந்து ஜெயிச்சுக்கலாம். அப்படியா பட்டவர் இப்போ இவர் வந்து இந்தமாரி பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் என்னென்னா, இன்னமும் வந்து திமுக வச்சு திமுக குறை சொல்லியே பயணத்தை போட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, திமுக இன்னும் தீய சக்தி, இன்னமும் சரி கிடையாது, அந்த மாதிரி சொல்லி இன்னமும் பண்ணிட்டு இருக்க தவிர மக்களுக்கு தேவை திட்டங்களை பண்ணணும்னு அவசியம் அது யோசிக்கிறதே இல்லை. திமுக குறை சொல்லின்னு, எப்பா நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கப்பா, தக்க வச்சு. அதாவது என்ன தெரியுமாங்க, ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, இப்போ 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க பேரில் அவங்க கட்சியில் இது மொத்த 118 எம்எல்ஏ வரும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான், இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி ஏன் முன்ஜாமீன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி எழுதல, அவர் மேல தவறு இல்லை அப்படின்னா? நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி, எந்த இது எடுத்தவங்க இங்கே பாருங்க, கரூர் இஷ்யூவில் என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜி காரணம்னாங்க. செந்தில் பாலாஜி தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார், ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே இல்லை போல். அப்போது விடுங்க என்னன்னு சொல்லிட்டு தெரில. அப்போ செந்தில் பாலாஜி என்ன சொன்னாங்க, அவர் தான் காரணம்னாங்க. அது ஒன்றா. இப்போ இங்கே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஏதோ கொண்டு போயின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாரு, அதுக்கும் என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம்னாங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கும் பார்த்தா செந்தில் பாலாஜி தான் காரணம். என்னன்னு இருந்தாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்ன, செந்தில் பாலாஜி என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இது செந்தில் பாலாஜியே டார்கெட் பண்ணுறது எப்படி இது? இல்லை விசாரணை வரணும், விசாரணை பண்ணுவாங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரிய போதில்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ப திட்டமிட்டே செந்தில் பாலாஜி மேல பழி போடுறாங்கன்னு திட்டமிட்டு தாங்க தெரியுது எனக்கு இது. இல்லை ஒரு மனுஷனை நான் கேட்குறேன், கிருஷ்ணகிரியில் எதுக்கு செந்தில் பாலாஜின்னா வேற? நீங்கள் டெல்லியில் கூட எதுனா செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்றாங்க போல. இப்போ அப்படிதான் இருக்கு, எங்கே போனாலும் செந்தில் பாலாஜி பைத்தியம் முடிச்சிட்டு போல, தூக்கத்தில் செந்தில் பாலாஜி இப்படியே சொல்லுவாங்க. அதுவும் சிடிஆர் நிர்மல்குமார் வாயில செந்தில் பாலாஜின்ற பேர் வரலாம், தூங்க மாட்டாப்புல. அது யான்னு தெரியல, யான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எப்படி வந்து அவங்க திமுக சதின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இவங்க செந்தில் பாலாஜி சதி. செந்தில் பாலாஜி இப்போ அடுத்ததும் செந்தில் பாலாஜி தான் வருங்க. எதனா என்னன்னா செந்தில் பாலாஜி தான், வேற யாரும் காரணம் கிடையாது, இல்லை செந்தில் பாலாஜி. இப்போ பாருங்க, இன்னொருத்தர் நல்ல ஃபேமஸான எம்எல்ஏங்க, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ. நான் சொல்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஏற்றுறாருன்னா இந்த எம்எல்ஏ தான். அதாவது இது சாதாரண நாள் கிடையாது, ஆட்சி அமைச்சதுலேருந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கா போல. அந்த பெண் தெரியல 2 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அதுலேயும் வந்து அவங்கள காப்பாற்றி எங்கேயோ அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இல்லை, அந்த லேடியே வாக்குமூலம் கொடுத்தாங்க, அவங்க டிவிக்கில் இருக்கிறவங்க அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. சட்டசபைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவரோட சொன்னார், இந்த மாதிரி அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாருங்க சொன்னார்ல. அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா, சந்தை இது ஏரல் இது ஒரு ஊராட்சியில் சந்தை, பெரிய சந்தையான், அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவர் போயிட்டு வாரம் 1 லட்ச ரூபா கொடுங்க நினைக்கிறேன், இல்லை தர முடியாதுன்ட்டுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ஆய்வு நடத்துகிறேன், இங்கே வந்து முறைகேடு நடந்துக்கு, இந்த ஒப்பந்தம் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே முறைகேடு நடக்குது, ஆய்வு நடத்துன்னு சொல்லிக்கிறா போல. உடனே வந்து அங்கே அதிமுக திமுக அப்புறம் வந்து பொதுமக்கள்லாம் சேர்ந்து நீ என்ன க்ளோஸ் பண்ணுறது, நாங்கள் திறப்போம்னு சொல்லிட்டு திறக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு 500 பேர் மேற்கொண்டு. உடனே என்ன பண்ணுறது, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல, யாரோ சும்மா வந்து வதந்தியை வந்து பரவி விட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்தினா போல. இது என்னன்னா, அங்கே உள்ள முன்னாள் எம்எல்ஏ தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சந்தையில் போயிட்டு கட்டிங் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணல் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பானைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மணல் எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சப் கலெக்டர்கிட்ட வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கினோம், லெட்ரு ஒன்று கொடுத்தா மட்டும் போதும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் போயிட்டு ஒரு லோடுக்கு 300 ரூபா வந்து கேட்குறாப்புலையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒரு மேலே அவதூறு பரப்புனால உடனே என்ன சொல்லிட்டாப்புல, என்னையும் வந்து பாருங்க, என்னையும் வந்து கூப்பிடுறாங்க திமுக, 50 கோடி 35 கோடி கேட்குறாங்க,
50-100 கோடி கூட கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறாப்புல. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தாலே தெரியும், திமுகன்ற பேர் வராது, எதுவுமே வராது. இவர் டென்ஷன் ஆகிட்டு, இல்லைங்க என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள், 50 கோடி 100 கோடி நான் அவனை பண்ணுவேன்னா அந்த டைலாக் ஒன்று போட்டு பாருங்க இன்னும் குதிரை பேர் நடத்துறாங்க சொல்லிட்டு 2 போலீஸை போட்டாப்புல பாதுகாப்புக்கு. இதுதான் எதுக்கு தெரியுமா? டைவெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு நாடகம். அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, வாங்க ட்ரை பண்ணாரு, அதை மறைக்கிறதுக்கு இந்த ஏங்க மாதிரி அந்த சொல்றாரு சொல்ல வரீங்களா? வைகுண்டத்தில் அங்கே இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்க, சரவணன் எது சரவணன் இந்த எம்எல்ஏ, இவரு எம்எல்ஏ, இவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கு. 234 தொகுதியிலையும் கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கிற எம்எல்ஏ இவரு தான். ஆனா விஜய் சொல்றாரு, தப்பு பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன், அப்ப கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணுங்க. விட்டாருன்னா மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டாக்கிடுவாப்புல. நான் சொல்றேன், அவருக்கு நான் ஒன்னே ஒரு அட்வைஸ் சொல்றேன், தயவு செய்து இந்த எம்எல்ஏ நடவடிக்கை எடுங்க, இல்ல வரக்கூடிய பை எலெக்ஷன்ல வேற ஆளை விட மாத்தி போட்டு ரிசைன் பண்ண சொல்லின்றேன் நான். இல்ல மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டாக்கிடுவார். முதலமைச்சர் விஜய் இப்ப கரூர் போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கிடையில ஜூலை 2ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், போலீஸை வச்சு மக்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அதை எதிர்த்து திமுக கோர்ட்ல கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அது இப்ப தள்ளுபடி ஆயிருக்கு. இதை தள்ளுபடி ஆகுதுன்னா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக தள்ளுபடி ஆகல. அதாவது தனியா நீங்க போடணும், தனியா வழக்கு போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் வந்து தெளிவா வந்து இது பதிவு பண்ணியிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த கோர்ட்டு, அதாவது பாருங்க, விஜய் அவர்கள் போகக்கூடாது அதுக்காக கேட்டிருந்தாங்க திமுக. அதனால வந்து என்ன சொன்னாங்க, அவர் மேலே எஃப்ஐஆரே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலையே, எப்படி வந்து அவர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்து சரி இவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. இதான் ஆதவ அர்ஜுனா மேலே போட்ட கேஸுக்கெல்லாம் கிடையாது, தனி வழக்கு போட சொல்லியாச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா சேனல்லையும், அந்த குறிப்பிட்ட சேனல்ல எல்லா சேனல்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி திமுக கோர்ட்டு வந்து திமுகவை கொட்டிடுச்சு, அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி. அதாவது திமுக வந்து ஒன்றே ஒன்று சொல்லுது, என்னென்னா அங்கே போயிட்டு எனக்கு வேலை கொடுங்க, அங்கே போயிட்டு மக்களை சந்திங்க, அதுக்காக தடை கேட்டு வழக்கே போடவே இல்லை. ஆனால் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து எல்லாம் போக சொல்லிட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, நிர்மல்குமார் வந்து சிடிஆர் நிர்மல் வந்துட்டாப்புல, அவர் எப்பவுமே வந்துடுவார், தெரியல உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்துடுவாப்புல ப்ரெஸ்ஸில் மைக் ஏற்றுங்க. ஏன்னா ரீல்ஸ் போட முடியாது அவரால், தெரியுமா? ஏன்னா ஒரு அமைச்சராக இருக்க அந்த இதில் துறையில் ரீல்ஸ் போட முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்கும்ல, அங்கே போய்ட்டு கரண்ட்டு மேலே கை வச்சு ரீல்ஸ் போட்டால் என்ன ஆகும்? ரீல்ஸ் போட முடியாது. அதனால என்ன பண்ணுறாப்புல, ப்ரெஸ்ஸுக்கு வந்துடுறாப்புல, வந்துட்டு என்ன சொல்கிறாரு, பார்த்தீங்களா நாங்கள் ஆட்சியில் இல்லாத போதும் திமுக தடுத்துச்சு, ஆனால் இப்பயும் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போது கரூர் மக்களை சந்திக்கிறேன், இப்போ இந்த டைமில் சந்திக்கணும் அவசியம் என்ன? இடைத்தேர்தல் வருதா? நான் கேட்கல. எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இடைத்தேர்தல் வருது. நாம ஒருத்தர் போயிட்டார்ல, அதுக்காக போகிறாப்புல. சரி 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறேன்றீங்க, அரசு வேலை கொடுக்கணுமா? எதுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? யாரால் வந்து இறந்தாங்க? யாரை பார்க்கறதுக்காக வந்து இறந்தாங்க? அதாவது அது அரசு நிகழ்ச்சி இல்லை, அது வந்து என்ன நிகழ்ச்சி? அது ஒரு ப்ரைவேட் தாங்க, அது கட்சி நிகழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம், அது ஒரு விபத்தாகி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கினீங்களே, அதில் டிவைட் பை 41 போட்டு கொடுத்துருங்க, அது கொடுத்தா பரவாயில்ல. இப்போ எல்லா இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஏங்க 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடு மேலே படித்து நாங்கள் வேலை வாங்க ட்ரை பண்ணுறோம், நீங்கள் அசால்ட்டாக 41 பேருக்கு வேலை கொடுத்துருந்தா அப்போ எங்கள் கதி என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இதை தயவுசெய்து விஜய் அவர்கள் பரிசீலனை பண்ணணும். வேற ஏதாச்சும் கொடுங்க, காசு கொடுங்க, யாரும் கேட்க போறதில்ல. அரசு வேலை எப்படி கொடுப்பீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணலைனாலும் திமுக குற்றச்சாட்டுது, பண்ணாலும் திமுக குற்றச்சாட்டுதுன்னு சொல்றாங்களே. ஏங்க நான் கேட்குறேன், அரசு டென்ஷன் தாங்க ஆகுது. அரசு வேலை எப்படிங்க நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு? அவங்க என்ன அரசு நிகழ்ச்சியில் எதனா இறந்துட்டாங்களா, இல்லை பஸ்ஸு மோதி எதனா இறந்தாங்களா, இல்லை என்ன ஆச்சு? ஏங்க ஒரு விபத்து நடந்துக்கு இறந்துட்டாங்க, அதுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? இது தப்பு தானே அது. அப்போ கேட்க மாட்டாங்க எல்லாருமே. இதை வந்து முதலமைச்சர் விஜய் கன்சிடர் பண்ணணும், வேற ஏதாச்சும் கொடுங்க அவங்களுக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கோடியாக கொடுத்தா கூட வந்து நான் ஒன்று புண்ணியம், நான் நன்றி சொல்லுவேன் நான். ஆனால் தயவுசெய்து வேலையில் மட்டும் கை வைக்காதீங்கன்றேன் நான். நிறைய பேர் படிச்சுட்டு அங்கே உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை கட்சி 41 வேலைங்க, இதெல்லாம் என்னது இது? அப்போது நான் கேட்குறேன், இன்னொன்றும் கேட்குறேன், இப்போ நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, போய் சந்திக்கிறீங்க, வேலை கொடுக்குறீங்க, இது சாட்சி அழிக்கிற மாதிரி தானே இருக்கும். விசாரணை போயிட்டு இருக்கு, சாட்சி அழிக்கிற மாதிரி தானே இருக்குது. இதுவும் அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம இதுவரை டீட்டெயிலாக பேசினா நம்மளோட கேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இடைத்தேர்தலுக்காக தான் விஜய் போகிறாரு அங்கே அப்படின்னு சொல்ல வரீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க, கரெக்டாக போகிறீங்களே, அடுத்த 2 மாதம் தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க.
அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில ஆய்வு பண்ண போன இடத்துல மாணவர்களை மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவங்க அப்படிதான் நடத்துனாங்களா? முன்னாள் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு வச்சுலாம் இல்லை, பொதுமக்களே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக வலைத்துல வந்து திட்டி தீக்குறாங்க. நான் கேட்குறேன், ஒரு 6வது வயசு படிக்கிற குழந்தைங்க, நீங்கள் உள்ளே போகிறீங்க, போன உடனே பார்த்தா இங்கிலீஷ் புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கு. உடனே அவங்க என்ன இங்கிலீஷ் புக்கை வச்சு மனப்பாடம் பண்ணுறாங்க, பேச வைங்க, சரளமாக பேச வைங்க, எங்கே பேச வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு வீடியோ எடுக்கிறான். கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ எடுத்து தெரியலையா, அது எப்படி போஸ்ட் ஆகும், எனக்கு புரியலையா எனக்கு இது. ஏங்க ஒரு குழந்தைய வீடியோ எடுக்கிறீங்க, அது அது திணறுது, என்ன பதில் சொல்லலான்னு திணறுது, வாட் இஸ் யுவர் ஃபாதர், அது திணறுது, என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிக்க, அதை வந்து வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறீங்களே, இது கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? நான் ஒன்று கேட்குறேன், இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்ற ஒரு கொஸ்டின் இது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு புதுசாக வந்து கேட்டாலோ இல்லை ஒரு மிஸ்ஸு கேட்டாலோ ஒரு 50-60 மாணவர்கிட்ட கேட்டாலோ வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்ற கேட்டாலே அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ இந்த கொஸ்டின் மட்டும் கேட்கக்கூடாது. குழந்தைங்க ஏங்க நான் படிக்கும் போது கூட இந்த மாதிரி தாங்க யோசிப்பேன், வாட் இஸ் யுவர் ஃபாதர். எங்கள் அப்பா போலீஸ் நான் சொல்லி வச்சுங்க, மற்றவங்களாம் வந்து எப்படி நம்ம யோசிப்பாங்க, அந்த வார்த்தையை மட்டும் கேட்கக்கூடாது. என் ஃப்ரெண்டுலாம் பரிதவிக்கிறத நான் பார்த்துருக்கேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்பாங்க, அந்த பையன் வந்து எங்கள் அப்பா இறந்து, அது எப்படியோ ஃபீல் பண்ணுவான். சரி அவங்க அப்பா வந்து வேலைக்கே போகல, கை கால் ஒழிஞ்சு வீட்டில் பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று ஒரு கூலி தொழிலாளி பக்கத்தில் ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, அது எப்படி அந்த உங்களுக்கு புரிதுங்களா? எனக்கு சொல்கிறது கஷ்டம். நான் நேரில் பார்த்துருக்கேங்க. நான் ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன், ஒரு பையனை நான் படிக்கும்போது ஒரு பையனை எழுந்துச்சு ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்க, ஒரு செக் வருவாங்கள்ல, இப்போ இன்வெஸ்டர் வருவாங்கள்ல, வந்து கேட்குறாங்க, வந்து உங்கள் அப்பா நீ ரொம்ப வாழ்தானம் பண்ணிட்டு இருக்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறாங்க. அந்த பையன் அப்படியே நிற்கிறான். நான் ஆயிட்ட பிறப்பு நான் வந்து கேட்குறேன், ஏன்டா வாட் இஸ் யுவர் ஃபாதர், உங்கள் அப்பா என்ன பண்ண சொல்கிறது தானேன்னா, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, என்னடா பண்ணுறது. அப்போது இந்த கஷ்டம் உங்களுக்கு புரிதுங்களா? இப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த வீடியோ பார்க்குறாங்க, புள்ள வந்து பேச தெரியாமல் நிற்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மை ஃபாதர் இஸ் கூலின்னு சொல்லுது, எனக்கு கஷ்டம், எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் எமோஷ்னல், ரொம்ப அது இப்போ கஷ்டமாக இருக்குங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நான் கேட்குறேன். நான் இது தவறு இல்லையா? அது இப்படி கேட்கலாமா? கேட்டால் உடனே வந்து அதை மடை மாற்றத்துக்காக என்ன தெரியுமா, நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இது தயவு செய்து வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதுங்க, இது வந்து தப்பு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கணும், இது மாதிரி பண்ணக்கூடாது. எதுக்குங்க இந்த மாதிரிலாம் ஆய்வு பண்ணீங்க? எப்படி அந்த குழந்தையில வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்க? எப்படி? அதாவது போன முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணுவார்னா, போய் அவங்க கூட பெஞ்சில் உட்காந்துருவார். பையனை படிக்கிற பையனை டே நீ போய் உனக்கு என்ன தெரிஞ்சோ பேசுகிறான், உனக்கு என்ன தெரிஞ்சோ பேசுகிறான்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க கூட ஜாலியாக பேசுவாருங்க. அது ஒரு இன்ட்ராக்ஷன், அது ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணுறீங்க. கேமரா தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க, திடீர்னு போலீஸ் வந்து நிற்குது, ஒரு அமைச்சர் நிற்கிறாங்க, திடீர்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால் நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? நீங்கள் அது இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஆய்வு, இந்த அரசு பள்ளியில் ஆய்வு நடத்தினாலே எனக்கு பக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இது அரசு பள்ளி குழந்தைங்க கிட்ட போய் ஆய்வு பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, புதுசாக இருக்குது. இன்னொரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மிஸ்ரா, அவர் என்ன பண்ணுறாரு, கொடியை அந்த துண்டு இல்லை கட்சி துண்டை போட்டுன்னு ஸ்கூலுக்குள்ளே போகிறார். ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு. ஏன் துண்டு தான் போட்டு போவீங்களா? துண்டை எங்கே யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. இது காமன் சென்ஸ், ஒரு காமன் சென்ஸ் ஆச்சு இருக்கணும். இது போகக்கூடாது, தப்பு தானே, அது தவறு இல்லையா? அது அமைச்சர்கள், தாவேக்கா அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம இப்போ மருத்துவமனைக்குள்ள புகுந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் சிலர் ஆய்வு நடத்துறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு மருத்துவர்களே போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? கருத்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன கருத்து இருக்கு? இது ஓட்டு போட்ட மக்கள் வந்து யோசிக்கணும், நம்ம யாரை தேர்ந்தெடுத்துருக்குறோம், யாரு பார்த்து இல்லையே, ரீல்ஸ் போட்டு புதுமையை. அதாவது தமிழ்நாடே ரீல்ஸ் கல்ச்சர் ஆயிடுச்சுங்க, ரீல்ஸ் கல்ச்சர் ஆயிடுச்சு. இப்போ ரீல்ஸில் தான் எல்லாம் நடக்குது, ரீல்ஸ் தான் ஆட்சின்னு வந்துட்டுருக்கு, சாதாரணமாகிடுச்சு. இப்போது எல்லா ஸ்டேட்டும் உத்து பார்க்குறோம், நம்ம ரீல்ஸு நடத்துகிறானுங்கப்பா வேறு மாதிரி சூப்பரில் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதே சமயம் எடப்பாடி அவர்கள் இப்போ ஏன் தேர்தலில் தோல்வியுற்றோம் அப்படிங்கிறதுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாயிருந்துச்சு. தேர்தல் முடிஞ்சு 2-3 மாசம் ஆச்சு, இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாருன்னு விமர்சனங்கள் கூட எழுது. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பாற்பட்ட கட்சி தெரியுமா அது, திமுகலேருந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்தாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி. இவர் ஆளுமையில் சொல்ல முடியாது,
இப்போ பார்த்தீங்கன்னா 42 எம்எல்ஏ தான் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்கள வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆய்வு நடத்தி சரி இப்போ என்ன பண்ணலாம் ஏதா பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ யோசித்து கட்சியை டெவலப் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. எனக்கு இந்த கட்சி அழியணுன்றதுலாம் நான் அது திமுக ஆதரவில் இருந்தாலும் வந்து அதிமுக அழியணும்னு சொல்லிட்டு எந்த திமுககாரனும் யோசிக்க மாட்டான். இல்லை உண்மை அது, இது நிதர்சனமான உண்மை அது. ஸோ அப்படி இருக்கச்ச வந்து இப்போ கட்சிக்குள்ளே வந்து இப்போ கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். சரி திருப்பி வந்து யாராச்சும் இங்கேருந்து போயிட போகிறாங்க. ஏன்னா வாரம் போன்னு வச்சுங்க, பனையூரில் லைனில் நிற்கிறான், இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க விஜயை பார்த்தலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கூப்பிட்டு விசாரித்தேன், எதுக்கு நிற்கிறேன், கட்சியில் சேர்றதுக்கு நிற்கிறேன். உண்மையை சொல்கிறேன், இல்லை விஜயை பார்த்தேன்னு ஒரே ஒரு வாட்டி. கட்சியில் பார்த்தா விஜயே பார்க்கல, அங்கே புஷியானு தான் நிற்கிறான். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏமாந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாரு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து அதனால் பேசி சமாதானம் பண்ணி தயவுசெய்து மாரி போகாதீங்க, நம்ம எப்பாற்பட்ட கட்சி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நடத்துகிட்டு ஒன்றும் தப்பு இல்லையே, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் தாவேகா அமைச்சர்கள் பலர் மேல இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல இப்போ நிர்மல்குமார் கூட சிக்கியிருக்காரு, அமைச்சர் புஷியானந்த் கூட சிக்கியிருக்காருன்னு கூட சொல்லப்படுது. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்துகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அட்வொகேட் இப்போ போடுறாங்க பார்த்து பிபி எல்லா இடத்துலையும். ஸோ அதில் வந்து காசு வாங்குறாங்க. அந்த நிர்வாகியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த நிர்வாகியை, கட்சி நிர்வாகியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா ஒரு சைடில் என்ன சொல்கிறாரு, இல்லை ஊழல் நடக்கலை, நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்குது, அந்த ஊழலை ஒழிச்சிட்டோம். அதாவது என்ன வந்து ஒரு கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் மத்தியில் நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியில் வரன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு டெய்லி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலில் போடுறாங்க, மக்கள் ரீச் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து ஊழல் நடக்குது, இங்கே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்க மாட்டாங்க, தெரிய மாட்டேங்குது. நேற்று கூட திருவெற்றூரில் ஒரு பாவம் ஒரு அம்மா வயசானவங்க நான் பார்த்தேன், இந்தமாரி வீடு கட்டுறாங்க போல், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவாங்க, மீன் வெட்டுறாங்களா, காசை சேர்த்து வச்சு ஏதோ சீட்டு போட்டு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்துருக்கு போல், சும்மா ஒரு தலை மாரி போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு தாவேகா நிர்வாகி என்ன பண்ணுறான், போயிட்டு எனக்கு 50,000 கொடுங்க, கொடுத்தாதான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுறாப்புல. அந்த பாட்டியம்மா கேட்குறாங்க, விஜய் ஐயா விஜயா என்னையா உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டேன், அந்த மாதிரி 50,000 கேட்குறாங்க, நான் எங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்லை நியூஸில் சர்க்குலேட் ஆகுதா இல்லை என்னன்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கட்டிங், இந்த மாதிரி காசு வாங்குறது. ஆனால் ஆதவர்ஜுனா சொன்னாரே ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு தாவேகா அரசுல. அப்போ இது பேர்லாம் என்ன, டிவிகே நிர்வாகி தான் பண்ணிட்டு இருக்கேன், இது பேர்லாம் என்னென்னு கேட்குறேன். அது அவங்க தான் இப்போ நியூஸ் செய்தியில் வரதான் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் என்ன, அதுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்லுங்கள், நியூஸ் வந்துச்சு இப்போ சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இல்லை இன்னும் கைது பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும். தமிழக அரசு, இந்த தாவேகா அரசுல தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் நடக்குது. சமீபமா கூட தர்மபுரியில ஒரு பெண்ணை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள புகுந்து கத்தியால ஒருத்தர் குத்திருக்காரு. இது இப்போ தமிழகத்திலேயே உருகிருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் நடக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க இல்லையா? சிங்கப்பெண் படை வந்து எங்கெங்கே இருக்கணும்னா மெயினாக இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த காமக்கூடுறவங்களாம் சுற்றுவானுங்க, அங்கே பிரச்சனை பண்ணக்கூடியவர் நிறைய பேர் இருப்பாங்க. இரவு நேரத்தில் அவங்க இருக்கிற இடம் அதுதான் உண்மை. ஸோ அங்கே தான் எப்பவுமே இருக்கணும். அங்கே இல்லாமல் அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா சட்டப்படி அங்கே தான் இருக்கணும். அந்த தர்மபுரியில் நான் அந்த வீடியோலேயே பாருங்கள், ஒரு லேடியும் ஒரு ஜென்ட்ஸ் 2 பேர் பேசுவாங்க, நடுவில் பப்ளிக்கில் வார்த்தை வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கேன், நகைக்கட்டில் வேலை செஞ்சு பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கான், ஒருத்தன் வரானா ஸ்ட்ரைட்டாக கத்தியை தந்து தொண்டையில் ஒரு குத்து, வயிற்றில் ஒரு குத்துட்டு போயினே இருக்கானா. யாரோ பேசணும்னு நினச்சாங்களா, கத்தியத்து குத்திடுறானா. நல்ல வேலை பொதுமக்கள் பிடிச்சிட்டாங்க அவனை. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்திருக்கு. இது என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அது இப்போது என்ன சொல்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ என்ன சிங்கப்பெண் படை நீங்கள் போட்டிருக்கீங்க, சிங்கப்பெண் படை வந்து எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலே நிறைய பேரை கைது பண்ணலாம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தான் நிறைய பேர் கைது பண்ணலாம். அது உடனடியாக பஸ் ஸ்டாண்டில் அங்கே போட்டால் தொடர்ந்து பஸ் ஸ்டாண்டில் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கணும். இதை விடுங்க, இது வந்து இது பப்ளிக்கு, அவன் எந்த கட்சிக்காரன் என்னன்னு தெரியல, அதை விட்டுருங்க. இன்னொருத்தில் வேலூர்லேயே எங்கேன்னு தெரியல, பாவம் ஒரு கூலி தொழிலாளி, அவங்க பொண்ணு வந்து 10வது முடிச்சுட்டு ஃபெயிலாக இருக்காங்க போல், வீட்டில் இருந்திருக்காங்க போல். டிவிகே நிர்வாகி அவன் சொந்தக்காரங்க 2 பேர் சொல்கிறாங்க, டிவிகே கட்சியில் 2 பேர் மிரட்டுறானுங்களா அவங்கள. அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கானுங்க, ரேப் பண்ணியிருக்கிறானுங்க 2 பேர் சேர்ந்து. மொத்தம் 5 பேர் சொல்லப்படுது. அது 2 பேரும் அவன் சொந்தக்காரங்களா, அது மாமான மச்சான யாருன்னு சொல்லிட்டு தெரியல. கண்ணீர் விட்டு அழுகுறாரு அவர்.
டிவிக்கு நிர்வாகிங்க அவங்க சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறானுங்க. இது இல்லாமல் அந்த குழந்தைய 5 வயசு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கருக்கலைப்பு செஞ்சுருக்கிறானுங்க. அப்போ என்ன தைரியத்தில் யார் அதிகாரம் கொடுத்தா அந்த நர்ஸுக்கோ அந்த டாக்டருக்கோ கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு? அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இந்த ஒரு வேலையை ஒன்று பண்ணலாமா? இது உடனடியாக யாரும் கண்டுபிடிக்கணுங்க. இது வந்து செய்திகளில் வம்சத்தில் வீடியோ இருக்குது, ஒரு செய்தியில் பார்த்தேன் நான், வந்துட்டுருக்கு, நியூஸ் வந்துட்டுருக்கு. இது எப்படி நடக்கும்? அது டிவிக்கே நிர்வாகி இப்படி பண்ணலாமா? நான் கேட்குறேன், டிவியை கட்சி சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே, விஜய் மேலே உங்களுக்கு வன்மமா? நான் கேட்குறேன், விஜய் மேலே உங்களுக்கு வன்மமா எனக்கு தெரியலங்க. ஏன்னா டிவியை கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதாவது அவங்க நினைப்பு போல, நான் பண்ண விஜய் தானே கெட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், நான் வந்து பெண்களுக்கு எதுனா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், நோ காம்ப்ரமைஸ் சொல்லிட்டு வந்தாரா? ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவரோட பேரை கெடுக்கும் வகையில் இந்த மாதிரி வேலையை பார்க்கலாமா வேணாமா? டிவிக்கு நிர்வாகி கைது, டிவிக்கு நிர்வாகி கைது, டிவிக்கு நிர்வாகி கைது. இது என்னது இது? இந்த ஆட்சியில் எப்படி நடக்குது? தொடர்ந்து இது இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிங்க அந்த டாக்டர் வந்து கருக்கலைப்பு பண்ணலாம்? எப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்ணலாமா? அது கரெக்டா? இதெல்லாம் வந்து பார்க்கணும் என்ன நடக்குது. விஜய் டிவியை கட்சியில் சேர்ந்தா என்ன வேணா பண்ணலான்னு ஒரு நினைப்பா? ஏன்னா அவங்க 2 பேர் சொல்றதை பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. சென்னையை சேர்ந்த வேம்புலிங்கிற தாவேகா நிர்வாகி பாலியல் வழக்குல குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் தாவேகா எம்எல்ஏக்களோட சேர்ந்து சில இடங்களுக்கு பொதுவெளிகளுக்கு போயிட்டு வர மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ்லாம் வெளியாயிருச்சு. அதுவும் நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அவர் குற்றச்சாட்டு இருக்குது, அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் எப்படி இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. அந்த எம்எல்ஏ கூட போயிருக்காருல, அது வந்து அவங்க கட்சி தான் நடவடிக்கை எல்லாம் பார்க்கணும். இப்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க, யாரும் வந்து அவர்கிட்ட பழகக்கூடாது, நம்ம கட்சி சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பழகுறாங்கன்னா அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் மேலே இருந்து. ஒன்றும் எடுக்கல, ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒன்று எடுத்தாங்களா, இல்லை என்ன பேச்சுவார்த்தை போச்சா, இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் நடந்தால் பார்க்கலாம் வந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் விஜய் நாங்கள் தான் தூய சக்தின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராரு. தூய சக்தின்னு சொல்கிறாருல, அப்புறம் ஏங்க விஜய் பாஸ்கர்லாம் கூப்பிட்டாரு? அவங்களாம் வந்து தூயவானுங்களா? விஜய் பாஸ்கர் ஸ்கொயர், இந்த 2 விஜய் பாஸ்கர் ஸ்கொயரும் 2 பேரும் ஊழல் வழக்கில் மாட்டிக்கிறாங்க. இப்போ போன ஒரு 6-7 மாதம் முன்னாடி தான் கேரளாவில் பதுங்கி இந்த கேரளாவில் தூக்கின்னு வந்தானுங்களே ஒரு எம்ஆர் விஜய் பாஸ்கர் தான். இது தொடர்ந்து இதில் நான் கேட்குறேன், அவங்க கட்சியில் சேர்ந்தா தூயவான் ஆகிடுவாங்களா? எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. அது வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ரெடி பண்ணுறாங்களா, இல்லை எதனா இருக்கான்னு தெரில. அப்படி எதனா ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எல்லாருமே சேர்ந்துடலாம் போயிட்டு. அது எப்படி ஒரு தூயனா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி விஜய் ஏற்றுக்கிறாரு? அப்போ என்ன, அந்த 2 எம்எல்ஏக்கும் கணக்கில் காட்டணும், அதுக்கு தானே. அப்போ மக்களாட்சி பண்ண வரல, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக, உங்களை ஆட்சி மெஜாரிட்டி கொண்டு வரதுக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. யாரோனா கூப்பிட்ருங்க, மற்ற எம்எல்ஏ அது வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க. என்னன்னா விஜய் என்ன நினச்சிட்டா போலன்னா, அவர் மனசில் இப்போ என்ன தெரியுமா இருக்குது, எத்தனை பேர் வேணா வாங்க, நான் வந்து ஓட்டு கேட்குறேன்னு ஜெயிச்சிருவீங்க. பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட்டில் வந்துச்சு. நம்ம ஒன்றும் பண்ணல, சும்மா நம்ம வந்து பேசினாலே மக்கள் ஓட்டு போட்டுடுறாங்க, அந்த நினைப்பு வந்துச்சு. அந்த நினைப்பு காரணம் யார்? மக்கள் தானே. தமிழ்நாட்டு மக்கள்னா யார்? கிட்டத்தட்ட 234 தொகுதியில் என்ன சொல்கிறான்னு, கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதி தான் போய் பார்த்ததுதான் தகவல் வருது. மித்த தொகுதியெல்லாம் பார்க்கவே இல்லையா? அப்போ அறிவிச்ச 7 இடைத்தேர்தல் தொகுதிகள்லையும் விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல வரீங்களா? அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காருங்க. மக்கள் இப்போ என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனோம்? நான் ரெட்டலுக்கு தானே ஓட்டு போட்டேன், இப்போ நான் திருப்பி டிவிக்கே ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நான் ரெட்டையில வரணும், நான் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போட்டேன். அப்போ நான் ஏன் விஜய் முதலமைச்சர் ஆகணும், நான் ஏன் ஓட்டு போடணும்? ஆல்ரெடி முதலமைச்சர் தான், இருந்தாலும் மெஜாரிட்டி வேணும் அப்படின்றத நான் ஏன் ஓட்டு போடணும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, மக்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க கண்டிப்பாக சிந்திக்கணும். அவங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆஹா இவனோட சுயநலத்துக்காக தான் போகிறான் அப்படின்றத மக்கள் உணரணும். உண்மையாக சொல்கிறேன், அதிமுக தொகுதியிலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அது அதிமுக தொகுதி தான். அது வந்து எந்த திமுக வரைக்கும் ஜெயிக்கல. அந்த 4 பேர் வந்தாங்க பாருங்கள், அந்த தொகுதியெல்லாம் போயிட்டு இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே எம்எல்ஏக்களை போட்டாங்கன்னு வச்சுங்க, கன்ஃபார்ம் தோல்வி தான். ஆனால் விஜய் பேசினா ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அது வரக்கூடிய தேர்தலில் தான் நமக்கு தெரிய வரும். தாவேகா தலைமையில இப்போ 4 கட்சிகள் இணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக போகுதுன்னு தாவேகா தரப்புல இருந்து சொன்னாங்க.
இப்போ அந்த கட்சியில கூட்டணியில இணைய போறதா சொன்ன 4 கட்சிகளுக்கு இடையிலேயே சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கிறதாவும் நம்ம பார்க்க முடியுது. ஆமாங்க, தினமும் ஒன்று பேசுகிறாங்க. இன்னைக்கு நான் திமுக கூட நட்பாக இருக்குன்றாங்க, நாளைக்கு பார்த்தா நான் வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட பேச நட்பாக இருக்கிறேன்றாங்க. தினம் காலையில் ஏஞ்சோடனே கம்யூனிஸ்ட் என்ன வரேன்னு பார்த்தீங்கன்னா மைக் எடுக்கிறது, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில கிடையாது. இது சொல்லணுமா? அதை தினமா இதே காலையிலானா சாயங்காலானா, காலைல ஒன்று சாயங்காலம் இதே மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க 4 பேரும் கூடி ஒன்று பேசணும். நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்கோமா இல்லை டிவி கூட்டணியில் இருக்கோமா, நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பேசிக்கணும். ஏன்னா இதே தாங்க போகுது. திருமாவளவன் பார்த்தா மைக் எடுத்து கேட்டுடுறாங்க. அவர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கீங்களா? ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக யாரும் சொல்லவே இல்லை. ஏன்னா காலைல ஒன்று சொல்கிறாங்க, சாயங்காலம் சொல்கிறாங்களா, எல்லாரும் குழம்பி போகிறாங்க. இதை வந்து அவங்களே ஒரு முடிவு பண்ணி, அப்பா நம்ம டிவிக்கில் தான்ப்பா இருக்கோம், எல்லாம் ஓகேவாப்பா, இதுக்கப்புறம் வந்து திமுக பார்த்தாலும் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணி வந்துடணும்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு தினம் இதை பற்றியே குழம்பி போகிறது? இதனால் ஒரு பதற்றத்தை உண்டாக்குறாங்க. எப்படி நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, விஜய்க்கு பதற்றத்தை உண்டாக்குறாங்க. திடீர்னு நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் டிவியை கூட்டணியில் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா விஜய் என்ன பண்ணுவார்? அது போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தெரியல, அது அரசியலில் என்னவோ நடக்கலாம்ல. அந்த இப்போ புரிதுங்களா எதுக்காக வந்து இந்த எம்எல்ஏக்கள் அங்கே போகிறாங்கன்னு தெரியுதுங்களா? இப்போது மொத்தமாக டிவி கேட்க ஏன் போகிறாங்கன்னு தெரியுதுங்களா? ரிசைன் பண்ணிவிட்டு. ஸோ அவர் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு விஜய்க்கு. ஸோ அதுக்காக இது நடந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க யோசிக்கணும், யார் இந்த கூட்டணி கட்சிகள் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இப்போ ஐக்கியமானாங்க பாருங்கள், இப்போ அமைச்சரவையெல்லாம் வாங்கிட்டு அவங்க யோசிக்கணும். இப்போ ஒரு வேளை இப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏ போயிட்டாங்கன்னா, இப்போ இவங்களை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க தேவையில்லையே, இங்கே போனா என்ன போடலாம் என்ன சொல்லிட்டு யோசனை என்ன பண்ணுறது? இந்த கூட்டணி கட்சிகளும் சிந்திக்கணும். இப்போ கொடுத்த அமைச்சர் பதவியை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நான் தான் சொல்றேன், அரசியலில் என்ன நடக்கலாங்க. ஏங்க அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ அமைச்சர்னா இப்போ விஜயபாஸ்கர்னு அமைச்சர் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தந்துதானே ஆகணும். ஸோ இல்லைன்னா வந்து அவங்க கட்சிக்காரங்க அமைச்சர்னு தூக்கிடுவீங்களா? எப்படி வேணா மாறலாம் இல்லையா? எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தானேங்க வரேன். இப்போது விஜய் என்ன தூய சக்தின்னு சொல்கிறாருல்ல, ஏடிஎம்கேலேருந்து எங்கள் கட்சிகளும் யாரும் வர வேணாம், எங்களுக்கு இது போதும், நாங்கள் ஆட்சி அமைச்சுக்குவோம் சொல்கிறதுக்கு திராணி இருக்கா சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் இன்னமும் பயம். யார் மேலே பயம்? கூட்டணி கட்சிகள் மேலே. இவங்க எப்போ வேணால் போயிடுவாங்க, டெய்லி பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மாணிக்கம் தாக்கூர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருமா வந்து வார்த்தை விளையாட்டுல விளையாடுறாரு, அமைச்சரவையில பங்கேற்றுட்டாலே அரசுல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு கூட பேசியிருந்தாரு. இப்போ காங்கிரஸ் வெர்சஸ் விசிக அப்படி கூட கிளாஷ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இதுதான் உண்மை. எல்லாரும் வந்து அவங்க ஒரே நிலைப்பாட்டில் கிடையாது. யாருன்னா ஸ்ட்ராங்கா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களாங்க? யாருன்னா ஸ்ட்ராங்கா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்றுக்க மாட்டோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, இப்போ கூட சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறா போல, இப்போ திடீர்னு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பேசுகிறாருல்ல, நிலைப்பாடில் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏவை நீங்கள் சேர்க்குறீங்க, சேர்த்த பிறப்பு எங்களை கைட்டு விட மாட்டேங்க, என்ன நிச்சயம் இருக்குமா இருக்காதா? அப்போ விஜய் ஏங்க நான் திமுகவை விட்டுட்டே நாங்கள் வரேங்க, திமுக போயிட்டு அங்கே ஆதரவு கொடுன்னு சொன்னாங்க, நாங்கள் போகிறோம், இப்போ அமைச்சரில் பங்கு ஏற்றாச்சு, இப்போ நாங்கள் நம்பி வரோம், திடீர்னு அவங்கள சேர்த்துக்கிட்டீங்க, இப்போ மெஜாரிட்டி கட்சிச்சு, இப்போ நாங்கள் எதின்னு ஒருவேளை கைட்டி விட்டுற மாதிரி சொன்ன நினைப்பு இருக்குமா இருக்காதா? ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கடைசி வரைக்கும் கவலை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவும் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும், ஏடிஎம்கே வேணான்னு சொல்லணும்ல. அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க, ஒரு குழம்பி போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் குழம்பி போய் உட்காந்துட்டாங்க. இதுதான் உண்மை. விஜய் இந்த கூட்டணிக்கு ஒரு புதிய பெயர் வைக்கிறேன், என் மனசுல ஒண்ணு தோணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த பேர் என்னவா இருக்கும்னு ஏதாவது யூகம் இருக்கு? அது விஜய் அண்ணா வந்து பயங்கரமாக யோசிப்பாப்புல. ஏன்னா படம் கிட்ட பேர் வச்சு கூட பண்ணலாம். அது அவர் என்ன திங்கிங்லாம் வேற மாதிரி இருக்கும், ஒரு சினிமாட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிப்பார். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, நேரத்தை யோசிக்கிறேன் நான். புதுமையாக இருக்கும், ஆனால் பட் புதுமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாக நல்லா சூப்பராக இருக்கும். சிலர் என்ன கமெண்ட்ல போட்டிருந்தாங்கன்னா, கில்லி கூட்டணி, தெரி கூட்டணி அப்படி கூட பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க கேட்சி. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் எதனால பிடிக்கும்? நடிப்பார், படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படம். ஸோ அதனால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஈஸியாக போகிற மாதிரி. இப்போ சிங்கப்பெண்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண்ணு
அந்த பாட்டு மூலிமா வச்சாப்புல. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். தெரி கூட்டணியாக இருக்கலாம், பீஸ்ட் கூட்டணியாக இருக்கலாம், சுறா கூட்டணியாக இருக்கலாம், புலி கூட்டணியாக இருக்கலாம். புலி கூட்டணி நல்லா இருக்குல்ல, அது கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அவர் தீர்மானிப்பார். மக்களுக்கு இளைஞர்களுக்கு கேட்சியாக இருக்கிற மாதிரி நல்லா கூட்டணி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தன்னோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய தாவேக்கால இணையக்கூடிய இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் உள்ள வரனால தாவேக்காக்குள்ளேயே உட்கட்சி பூசல் எழுந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்க முடியுது. நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாவட்ட செயலர் கொடுங்க, இல்லை மினிஸ்டர் கொடுன்னு கேட்குறாங்களாம். இது சர்ச்சை எழுந்துட்டு இருக்கு. இது உள்ள புகையுதுன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, போஸ்டர் ஒட்டினா பாரு அவனுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், எவ்வளோ பேர் பணக்காரன் சரி அவனாலும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்படியே தலைக்கீழாக மாறிடுச்சு. ஸோ வந்து இப்போ கஷ்டப்பட்டு விஜய்க்காக அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 50 எம்எல்ஏ குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய அந்த ஒரு அமைச்சர் கூட பாருங்கள், விஜய்க்கு அந்த இந்த பார்த்தீங்களா அந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு டேட்டு ஒன்று போட்டிருக்காங்க. டேட்டுவில் பச்சை குத்திருக்காங்க. அந்த பிகில்னு நினைக்கிறேன், பிகில் படம் டேட்டு தான், அந்த படம் டேட்டு வச்சுருக்காங்க. ஸோ விஜய் மேலே பாசமாக விஜய் தான் வாழ்க்கைன்றவங்க நம்பி ஒரு 50 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ அவங்களை தவிர்த்து மற்றவங்களும் யாருன்னு பார்த்தோன்னா வெளியில் வந்தவங்க தான் இருப்பாங்க இல்லையா? வெளியில் வந்தவங்க திடீர் சீட்டு, திடீர் அமைச்சர், திடீர் எம்எல்ஏ அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்களாம் வந்து கேட்பாங்களே எனக்கு மாவட்ட செயலர் கொடு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா எம்எல்ஏ கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான்லேயே இருக்காங்களாம். ஸோ வந்து இன்னொரு மாவட்ட செயலாளர் இருந்தவங்களும் அவனும் சண்டை போடுறாங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இது மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லை, அப்போ தான் இருக்குது நிறைய கலவரங்கள், கட்சிக்குள்ள போராட்டங்கள்லாம் வெடிக்கும் பாருங்கள். அவனுக்கு இப்போ இன்னொருத்தனுக்கு கொடுத்தாலும் இப்போ எல்லாரும் கவுன்சிலராக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெரியாதா? இப்போ பரபரப்பாக போயினுக்குதுங்க. இப்போ ஆய்வு பண்ணுறாங்க பாருங்க, கட்சி நிர்வாகிகள்லாம் இப்போ ஆய்வு பண்ணுறாங்களா? எதுக்கு ஆய்வு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலில் போயிட்டு அம்மா ஹோட்டலில் போயிட்டு எல்லாரும் ஆய்வு பண்ணுறாங்க. எதுக்கு? நான் ஒரு கவுன்சிலர், நான் ஒரு சேர்மன் அப்படின்ற ஒரு அப்படி அவங்களுக்குள்ளேயே போயிட்டாங்க, நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் விசில் இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஸோ வந்து நான் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நீ கவுன்சிலர் இல்லை, நீ தான் கவுன்சிலர் சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? ஏங்க நான் வாழ்ந்துட்டாங்க கவுன்சிலராகவே, என்னெல்லாம் வெளியே போக முடியாதுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனைகள் வெடிக்கும், கண்டிப்பாக நடக்க போகுது பாருங்கள். திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரு. ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சரணவர்கள் கூட கைது செய்யப்பட்டாரு. விஜய் அவர்களை பற்றி யார் தவறாக பேசினாலும் கண்டிப்பாக வந்து கைதில் இறங்கியிருக்கிறாங்க. என்னென்னா ஒருமையில் பேசியிருக்கிறதா சொல்கிற வாடா போடான்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறா போல் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அதுக்காக வந்து எப்படி நீங்கள் முதலமைச்சர் அப்படி பேசுவீங்க, அது நடிகை கூட இருக்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதுக்காக தான் மெயினாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இவர் வந்து பெண்களை ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அன்பானந்தம்ன்றவரை பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அது கோர்ட்லேயே ஆஜராகலான்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அதாவது என்னென்னா, விமர்சனம் செய்தால் அரெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய தவறு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து சுதந்திரமே இல்லை, இது விஜய் பற்றி பேசினாலே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆபாசமும் பேச ஆரம்பிக்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒருமையில் முதலமைச்சர் ஒருமையில் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இது டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில், நான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து ஒருமையிலே தான் பேசியிருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சில கைதிகள் வந்து நிறைய பேர்லாம் கைதெல்லாம் பண்ணல, ரொம்ப ஆபாசமாக அவதூறு பரப்புலாம் கைது பண்ணாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு ஸ்டெப்பு போயிட்டு எதுக்கத்தாலும் கைது நடவடிக்கையில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்க்கணும். இது மாரி தொடர்ந்து நீடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் உண்டாகும். என்னது இது எதுக்கத்தாலும் கைது பண்ணுறாங்க, கண்டிப்பாக வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஏன்னா தினமும் ஒருத்தரை கைது பண்ணுறதா வந்து தகவல் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்களா. அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, வெறும் நியூஸை மட்டும் நான் பார்த்தேன், அது எதுக்கு கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வந்து இது எதாக இருந்தாலும் சமூக வலைத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இருக்கும். பட் ஆனால் கருத்து சுதந்திரத்தை தாண்டி அசிங்கமாகவோ ஆபாசமாக பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு. ஆனால் அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு, அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, சர்ச்சைக்குரிய வகையில பேசினாலும் இதுக்கெல்லாம் கைது பண்றாங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்களே. அதாவது இது எனக்கு இது உடன்பாடுன்னு கிடையாது, நான் அது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது அவர் அமைச்சராகியோ ஒரு எம்எல்ஏ ஆகியோ இந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை. இது ஓப்பன். இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி
அது வந்து கஞ்சாவோ அபினோ ஏதோ சொல்கிறாங்க பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அது கிடையாது. அதாவது நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள், அவங்க நண்பர் தான், என்ன கூட இருக்கணும் நண்பர்கள் தான். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் விளக்குறேன் கேளுங்க. அன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாத்திரையை அரைச்சி கொடுத்துட்டாங்க. பாலாடையில் நீ ஊற்றி வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயாச்சு. இது நடந்தது. உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, இது பவுடர் வைக்கும்போது பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், மச்சான் என்னடா இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பாடா ஏதாச்சும் ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை வச்சு ஒரு விளையாடி அதை வந்து ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கேஷுவலாக ஒரு பொண்ணு கை காட்டுது, கேமராவில் கை காட்டுது. அப்புறம் இவரும் பார்த்து சிரிச்சிங்கன்னே பாருன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு அபினோ இல்லை ஒரு கஞ்சா பயன்படுத்தினா ஒரு சாதாரணமாக வந்து பண்ண மாட்டாங்க. இது சொல்கிறது புரிதுங்களா? ஒரு பதட்டத்தில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஏங்க பார்த்தாலே போலீஸ் பிடிச்சி 5 வருஷம் ஜெயிலுங்க அது யூஸ் பண்ணால் பப்ளிக்கில். அது மிகப்பெரிய குற்றம் அது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சாதாரணமாக கேஷுவலாக பண்ணுறாப்புல. இதை வந்து ரீல்ஸாக எடுத்து அவர் பேஜ்லேயே போடுறாரு, தக் லைஃப் மூமெண்ட்னு சொல்லிட்டு. எப்படி சரி இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு என் பேஜில் நான் போட முடியுமா? நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் போட முடியுமா? அப்போ விளையாட்டுத்தனமாக பண்ணது தான் இந்த விபரீதமாக ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஏங்க நம்ம அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ரீல்ஸ் எடுக்க போகிறேன், எனக்கு மட்டும் தான் தெரியுது, இந்த கடைக்காரனுக்கு தெரியுது, ஆப்போசிட்டில் ரோட்டில் நந்து போகிறவங்க தெரியல. சரிங்களா? நான் வரேன், நான் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறேன், ஒரு கிளாஸ், அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் வாங்குகிறேன். வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணியை ஊற்றி அப்படியே பொதுவெளியிலேயே வந்து நான் குடிக்கிறேன். பட்டுன்னு அந்த சரக்கு அடிப்பாங்க, அப்படி ஃபாஸ்ட்டாக நான் குடிக்கிறேன். இப்போது அந்த கேமராமேனுக்கு தெரியும் நான் வந்து என்ன பண்ணுறேன், தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. கடைக்காரனுக்கு தெரியும் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ரோட்டில் போகிறவங்க என்ன நினைப்பான், பார்த்தியா ரோட்டில் பப்ளிக்காக வந்து சரக்கு அடிக்குது, இதில் எங்கேன்னு திருந்த போகுது, இதெல்லாம் கேட்பான். இல்ல பாக்குறவங்க பார்வை மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன சர்ச்சையில ஈடுபட்டு இருந்தாலுமே அதை இப்ப கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இல்லைங்க, சர்ச்சை என்ன சர்ச்சை? இது சர்ச்சையா? அது சர்ச்சை. இது பிரச்சனையாயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி எதனா வழக்கு இருக்கா? வழக்கு இருக்கா? அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பேங்காக் எங்கேயோ போயிருக்காப்புல. நான் பார்த்தேன் அந்த வீடியோ. பேங்காக் எங்கே போயிருக்காப்ப கையில் வந்து டின் பீர் வச்சுட்டு இருக்காப்பு. பீர் பாட்டில், பீர் டின்னு தெளிவாக இருக்குது. டானிக்கோ இல்லை வந்து எனர்ஜி ட்ரிங்கோ அதெல்லாம் கிடையாது. அது வந்து பீர் டின்னு நல்லா தெரியுது. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு பேங்காக் போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட, இப்போ பேங்காக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் அங்கே பேங்காக் கோயிலில் போய் திருநீர் வச்சுருந்தா வந்து ஃபோட்டோ பிடிச்சி என்ஜாய் பண்ணுவாங்களா? ஃபோட்டோ போடுவாங்களா? ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்றது அவனும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் தான். அந்த பையனும் ஒரு சின்ன பையன் தான், சின்ன வயசு பையன். அவங்க யங்ஸ்டர்ஸ் கூட போகிறாங்கன்னா அதை ஒரு வைபாக கிரியேட் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. இதை கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்களா போதை பழக்கம் இருக்குது, எப்படி ஒரு அமைச்சர் ஆகணும்? இப்போ நான் ஒரே கேள்வி, அவர் அமைச்சராக இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணாருன்னா நான் அதை அக்ரி, இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், பேசலாம். சரி, நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாஸ்ட்டு. அவர் அமைச்சர் ஆக போறான்னு தெரியுமா, இல்லை நான் எம்எல்ஏ ஆக போறான்னு தெரியுமா? நான் சொல்றது புரிதுங்களா? இப்போ அவர் நீங்க சொல்ற மாதிரி அது மிகப்பெரிய அந்த போதை, அந்த மாத்திரை கலந்து ஏதோ பண்ணுன்னு சொல்லுது. அது மாதிரி போதை இருந்துச்சுன்னா நீங்க அது வேணா நடவடிக்கை தவிர, பட் ஆனால் இப்போ அவர் பண்ணல. ஆனால் அது மாத்திரை தான்ன்றது அது தெளிவாக நமக்கு தெரியுது. அது நம்மளுக்கு சுட்டு வட்டாரில் கேட்டாங்க. சரி, அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இன்னொரு சைடு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கவங்க சிலர் அபியூசிவா கமெண்ட் பண்றது, அவதூறா பேசுறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குன்னு திமுக குற்றச்சாட்டு வைக்குது. அவங்கள மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணல, அனிதா ராதாகிருஷ்ணனையும் சரணையும் ஏன் கைது பண்றாங்கன்னு கேட்கறேன். அதைத்தான் நான் கேட்கறேன். அது மிகப்பெரிய தவறு இல்ல, ஆபாசமா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்னும் இப்போ நீ கூட பாருங்க, நான் இப்போ வீடியோவில் வந்திருக்கேன்ல, கண்டிப்பா ஒரு 3 பேராச்சும் பச்சை திட்டியிருப்பான். அவன் எதுக்கு திட்டினான்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டான், அசிங்கமாக திட்டுவான். என் வீடியோவை பார்த்தாலே நான் ஃப்ரேமில் வந்தாலே அசிங்கமாக திட்டுவானுங்க. ஏன் திட்டுறான்னு கேட்டு பாருங்க. இருந்துமா விஜய் அண்ணன் நீ பேசுறதெல்லாம் திட்டுவான் அசிங்கமா. இது சாதாரணமாயிடுச்சு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பெண்களை ஒரு அரசியல் பேச விட மாட்டாங்க. ஒரு விஜய் எதிர்த்து எதுனா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க பரம்பரையே ஏற்றுறானுங்க. பரம்பரை குழி தோண்டி செத்து போனலாம் குழி தோண்டி ஏற்றுன்னு வந்து பச்சை கேட்குறானுங்க. இதனாலேயே பல பெண்கள் வந்து சோசியல் மீடியா விட்டு வெளியே போயிடறாங்க. உண்மை அது. என்ன பேசினாலும் சரி, விஜய் அவர்களை பற்றி நீ பேசவே கூடாது. பேசினா உன் கதை க்ளோஸ். இந்த கட்ட குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? இது என்ன நியாயம் அது? அந்த படம் பார்த்தேன், குடும்பத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் நேற்று பார்த்தேங்க படம்.
நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று 2:30 மணி ஷோ பார்க்குறேன், ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் ஜிகே சினிமாஸ் போர் தேட்டரில் நான் பார்க்குறேன். படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு பார்க்குற படம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்பநிதி, உதயநிதி, ரெட் ஜெயிண்ட் மூவிஸு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் ப்ரமோஷன் வந்தப்போ யாரை கேட்குறாங்க கேள்வி, விஜய்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? விஜய் என்கிற வார்த்தை யூஸ் பண்ண உடனே வந்து ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அவர் சொல்கிறாரு, என்னங்க அது, இதில் என்னங்க தப்பு இருக்குது, என் சக நடிகர் நான் விஜய்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து எதுக்கு நான் முதலமைச்சர்னு சொல்லணும், முதலமைச்சர் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் போன ஆட்சியில் கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், இவர் மரியாதை குறைவாக வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பேசினாரே, அது கேட்டிங்களா? இல்லை, நான் முதலமைச்சர் தான் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு ஆட்சி அமைச்சு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் ஒரு முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நார்மலாக சொல்கிற விஷயத்த இதை கொண்டு போய் என்ன பண்ணுறான், இல்லை நீங்கள் வந்து விஜய்க்கு ஒரு ஆப்போசிட்டான ஆள், விஜய்க்கு ஆப்போசிட்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறான், தேட்டராக போயிட்டு காலைல ஷோ, மதியான ஷோ, சாயங்காலம் ஷோ, நைட் ஷோ, 4 ஷோவும் மாற்றி டிஷர்ட்டை போட்டுன்னு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ், படம் நல்லா எவனும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது தப்பு இல்லையா? இது விஜய் சார் கண்டனம் தெரிவிக்கணுமா வேணாமா? ஏங்க, விஷ்ணு விஷால் வாழ்க்கை மட்டும் கிடையாது இது, அங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறான், அவன் வாழ்க்கை கெட்டு போகுது. எங்கள் படம் நல்லா இல்லாமல் இருந்து நீ நல்லா இல்லைன்னு சொன்னா கரெக்டு, ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 28 கோடி கலெக்ஷன் இருக்கு, 50 கோடி நெருங்க போதான் படம், குடும்பம் வந்து பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கூட வந்து இந்த ஜனநாயகன் படம் வருதான், ஆனால் ஜனநாயகன் ஜெயிலர் படத்தை ஓட வர மாட்டாங்களா, அவங்க தலைமை வந்து முடிவு பண்ணுமா, எது சொல்கிறாங்க. ரஜினி வந்து விஜயை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டால் படம் ஓடுமா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன? இப்போ விஜய் சூப்பர் சிஎம் சொன்னால் படம் ஓடப்பீங்களா? அப்போ என்ன நடக்குதுங்க? எதை நோக்கி போகுது சினிமா இண்டஸ்ட்ரி? எல்லாம் சிந்திக்கணும். இந்த மாதிரிலாம் இம்மிடியேட்டாக முதலமைச்சர் விஜய் ஒரு தலையிடணுங்க, அதில் தலையிட்டு வந்து எப்படி நீங்கள் பொது வழியில் இந்த மாதிரிலாம் வந்து தைரியமாக அது பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். அது உடனே என்னத்தனை சொல்லுவானுங்க, நீங்கள் மட்டும் ஏன் போயிட்டு விஜய் படத்தை தேட்டர் போய் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேட்பானுங்க. நான் சொல்கிறேன், படம் நல்லா தான் இல்லை, கோட்டு நல்லா இருந்துச்சா? சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், கோட்டு நல்லா இருந்துச்சுன்னு. இல்லை லியோ நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லை, நல்லா தாங்க சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட துல்லாதமன் தொல்லும் வந்து கிட்டத்தட்ட 200-250 வாட்டி பார்த்தேன். திருமலை கிட்டத்தட்ட 100 வாட்டி பார்த்துருக்கேன். கில்லி எப்போ போட்டாலும் படம் பார்ப்பேன். படம் நல்லா இருக்கு. நல்லா இல்லாத படத்தை வந்து நீ வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன எப்படி? நான் அப்படிதான் சொல்றேன், நல்லா தான். முதலமைச்சர் விஜய்க்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வேட்புமனு தாக்கல்ல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழக்கை தொடுத்தவர் திமுகவை சேர்ந்தவர். விஜய் முன்னுக்கு பின் முரணான தகவல் கொடுத்திருக்கிறதுனால அவரோட எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு விஜயோட எம்எல்ஏ பதவி ரத்தாகுமா? இது கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன சொல்றது, ஒரு தவறுன்னா தவறா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்து இந்த அஃபிடிவிட்டி பிரச்சனையாச்சு. இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறது பார்த்தீங்க, எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பாருங்க, அப்பயே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 வாட்டி வந்து எழுதி கொடுத்தாங்க போலியா. ஸோ அப்போ இதுலேயே வந்து தவறு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கோர்ட் வந்து விசாரிச்சு என்னன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் விசாரணை நடக்க போகுது, நடந்து முடிவு பண்ணுவாங்க. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவிக்கு எம்எல்ஏக்களையும், அதாவது பாருங்கள், படிப்பு வந்து தப்பாக போடுறது, டென்ஷனை தான் படிச்சுக்கிறாங்க, பிஏன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், சொத்து மறைச்சி போட்டிருக்கிறது, இந்த மாதிரி விஜய்க்கு மட்டும் இல்லை, நிறைய எம்எல்ஏக்கள் போட்டிருக்காங்க. எல்லாரையும் பார்த்தோன்னா இப்போ வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கூடிய விரைவில் தான் தெரியும் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் நினச்சிட்டு விட்டாங்க, ஏதோ ஒன்று ஃபில்லப் பண்ணி விட்டலாம்ப்பா, அது சீரியஸாக எடுத்துக்கல. இப்போது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சீரியஸாக எடுத்துக்கல, ஃபார்ம் தானேப்பா ஃபில்லப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால இப்போ அந்த பிரச்சனை வந்து இப்போ வெடிச்சிட்டு இருக்குது. அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அவங்க முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.